ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ப்ராக்டிக்கல் வந்து செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் படிக்கிறோம். ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 10th எக்ஸசைஸ் கண்டினியூஸ் மோஷன் ஆஃப் த ரோபோட் ஆர்ம், அந்த ஸ்டிமுலேட்டரை நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரோபோ அனலைசர் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரோபோ அனலைசர் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரோபோ அனலைசரில் விர்ச்சுவல் ரோபோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி சிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் அந்த விர்ச்சுவல் ரோபோட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விர்ச்சுவல் ரோபோட் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேப்பில் விர்ச்சுவல் ரோபோ சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் ரோபோ சிமுலேட்டரில் தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோபோட்டோட கண்டினியூஸ் மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ரோபோட்டிக் ஆர்மோட இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் 9th எக்ஸசைஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 10th எக்ஸசைஸாக இருக்கக்கூடிய ரோபோட்டிக் மோஷன் கண்டினியூஸ் மோஷனில் எப்படி நம்ம சிமுலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் வந்து இதுதான், கண்டினியூஸ் மோஷன் ஆஃப் ரோபோட் ஆர்ம். ஸோ இதில் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 0.1, 0.2, 0.3, 0.4 and 0.5. ஸோ we have 5 points and 0.1 to 0.2 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. 0.2 to 0.3 அதோட இன்க்ளைன்டு கர்வு, அந்த கர்வோட வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கல, நம்ம 30 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். 0.3லேருந்து 0.4 இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. 0.4லேருந்து 0.1 இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல, நம்ம 30 அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். 0.1 to 0.5 இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30 mm and 30 mm நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி ரோபோவோட ஆர்மை நம்ம சிமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரோபோ அனலைஸ் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இதில் நம்ம ஜாயிண்ட் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணுவோம், கார்ட்டீசியன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரோலுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 9 பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் மோஷன். அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மோஷனில் ஒன்லி கார்ட்டீசியன் கண்ட்ரோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு ஜாயிண்ட் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுவோம், கார்ட்டீசியன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோபோவோட மாடல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ABB IRB 120 அப்படிங்கிற மாடல் தான் நமக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாடல் இருக்கான்னு பார்த்துட்டு லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோபோவோட ஹோம் பொசிஷன். இன்கேஸ் ரோபோட்டிக் ஆர்ம் வந்து ஏதாவது எனி டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா ஹோம் பொசிஷன் கொடுக்கும்போது ரோபோட்டோட ஆர்ம் வந்து ஹோம் பொசிஷனில் வந்துடும். ஸோ நான் ஹோம் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரேஸ். இந்த கிளியர் ட்ரேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து நம்ம கமாண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம ரோபோவோட எண்ட் எஃபெக்டார் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏதாவது கமாண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கிளியர் ட்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெக்கார்டிங் வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ்லையுமே 0 இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 100 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3 டைரெக்ஷன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா 0 பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே ரோபோட்டோட ஆர்ம் வந்து 0 பொசிஷனில் இருக்குது, அதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.1லேருந்து 0.2க்கு நம்ம ரோபோட் ஆர்ம் வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் பேக்வேர்டில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ -50 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -50ங்கிற வேல்யூ கொடுத்துட்டு நான் ரோபோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்ட் டைரெக்ஷனில் இந்த எண்ட் எஃபெக்டார் வந்து மூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எண்ட் எஃபெக்டார் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாயிண்ட் கண்ட்ரோல் நம்ம வந்துட்டு
ஃபஸ்ட்டு இருக்கிற ஜாயிண்ட் வந்து 30 ஆங்கிள் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சர்க்குலர் லைன் அல்லது கர்வ்டு லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அப் டு 30 வரைக்கும் இந்த லைனை நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த லைன் வந்து கர்வ்டாக இருக்கும், சர்க்குலர் லைனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கண்ட்ரோலில் எக்ஸ் டைரெக்ஷனில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வரணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2, பாயிண்ட் 2லேருந்து பாயிண்ட் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 3லேருந்து பாயிண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்வேர்டில் போகிறதுனால 50 ப்ளஸ் வேல்யூவில் நம்ம 50 கொடுக்குறோம். ஸோ -50 ப்ளஸ் 50 நம்ம கொடுக்கும்போது ரோபோட்டோட எண்ட் எஃபெக்டர் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ரோபோட்டோட எண்ட் எஃபெக்டர் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் 50 mm மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோபோட்டோட எண்ட் எஃபெக்டர் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஜாயிண்ட் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த வேல்யூவை நம்ம 0 பண்ணும்போது பாயிண்ட் 1க்கு நம்ம ரோபோவோட எண்ட் எஃபெக்டர் மூவ் ஆகும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோபோட்டோட எண்ட் எஃபெக்டர் வந்து பாயிண்ட் 1 அப்படின்ற வேல்யூவில் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்க்குலர் லைன் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கார்ட்டீசியன் கண்ட்ரோலில் டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 5. ஸோ எக்ஸ் டைரெக்ஷன் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால எக்ஸ் டைரெக்ஷன் 30 கொடுத்துக்கலாம். இசட் வந்து -30 கொடுத்துக்கலாம். சாரி, ஒய் வந்து ஒய் டைரெக்ஷனில் -30 கொடுத்துக்கலாம். இசட் இங்கே இல்லை. ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் 50, ஒய் டைரெக்ஷனில் எக்ஸ் டைரெக்ஷனில் 30, 30, ஒய் டைரெக்ஷனில் -30. ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோபோட்டோட எண்ட் எஃபெக்டர் கொடுத்துருக்கிற டயக்ராம் படி 30 mm எக்ஸ் டைரெக்ஷன்லையும் -30 mm ஒய் டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ப்ரோக்ராமை, அதாவது நம்மளுடைய வேல்யூஸ் வந்து ரோபோட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோபோட்டோட மோஷன் வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் கைஸ், ரோபோட்டோட மோஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 10th எக்ஸசைஸ். ஸோ நம்ம இந்த அவுட்புட்டை நம்ம சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் விண்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வேர்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரோபோட்டிக் ஆர்ம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.